ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மீன் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்ச மீன் அதை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மீன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா இப்படி தான் சமைச்சு சாப்பிடுவீங்க. இதே மாதிரி நல்லா சதையாக இருக்கிற மீனாக பார்த்து இந்த மாதிரி கிரேவி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சங்கரா மீன் தான் பொரிச்ச மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் கல் உப்பு நல்லா சேர்த்து உரசி அலசினீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மீனுக்கு தகுந்த உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா கையாலேயே கலந்து விட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. தலை இது மாதிரி தான் போடணும். உங்களுக்கு இது மாதிரி வேண்டான்னா மீன் வறுக்கிற தோசைக்கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மீன் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் வேகணுன்றதில் பாதி அளவுக்கு மீன் பொரிச்சா போதும். இதே மாதிரி திருப்பி போட்டுடுங்க எல்லா மீனும். எடுத்து இந்த கப்பில் மாற்றிருக்கேன். மீதி எடுத்து வச்சுருக்க மீனையும் இதே மாதிரி பொரிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு திக்காக கரைச்சிக்கோங்க. நல்லா பொரிஞ்செடுத்து பாருங்கள். இதையும் தனியாக தட்டில் மாற்றிக்கோங்க. குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பட்டை 2 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் நல்லா பொரிஞ்செடுத்து. இங்கே பாருங்கள், வெங்காயம் வெஜிடபிள் கட்டரால் கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. லைட்டாக வதங்கினா போதும். இது பாருங்கள், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், நல்லா டேபிள் ஸ்பூனால பெருசாக கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிருக்கு. இது பாருங்கள், கார மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம லைட்டாக தான் மீன் பொரித்தோம். இப்போ தான் நம்ம காரமே சேர்க்குறோம், அதனால் கொஞ்சம் கூட பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 3 கூட சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த வெஜிடபிள் கட்டரால் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. 2 நிமிஷம். தண்ணியெல்லாம் கொஞ்சமாக, அது தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா வதங்கிடுத்து. பச்சை தூள் சேர்த்தோம், இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுது பாருங்கள். நல்லா வதங்கியாச்சு. நம்ம புளி கரைசல், திக்கான புளி கரைசல் அதை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வதங்கிடுத்து. மசாலாலாம் நல்லா வாசனையாக மணமாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மீனெல்லாம் மசாலா கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு கொஞ்சமாக விடுங்க. மீன் மசாலாவுக்கு மேலேயே இருக்கட்டும். லைட்டாக தீயை குறைச்சிடுங்க. இப்போ கலந்தனா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக அந்த மசாலா கொஞ்சம் தண்ணியில் ஊறி
மேலே வரட்டும். அதுக்கப்புறம் கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே மீனில் உப்பு சேர்த்துட்டேன். இதுக்கு கிரேவிக்கு மட்டும் உப்பு. பாருங்கள், நல்லா சாந்தலாக மீன் மேலே நல்லா ஒட்டியிருக்கும். கழிச்சு விடாமல் மசாலா மேலேயே மீனை போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இப்போது லைட்டாக கலந்து விடுங்க. மீன் உடையாமல் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், மல்லி கருவேப்பிலை கொஞ்சம், அந்த மசாலாலாம் அப்படியே மீன் மேலே எடுத்து விட்டுடுங்க. நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் தீ ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான அனலில் வைங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரகம் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, எல்லாமே பொடியாக அரைச்சிட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இது கூடவே 2 பூண்டு பல் தோலோடவே நான் அரைச்சிருக்கேன். காமிக்க மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நடுவில் வந்து ஒரு டைம் கலந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இங்கே பாருங்கள், ரெடியாக இருக்கேன். சூப்பராக மசாலாலாம் மீனில் ஊட்டியிருக்கு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணதை அப்படியே சேர்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன், 2 பல் பூண்டு, 2 பல், பெரிய பல்லாக இருந்தாக்கா 2 பல், அப்படியே இந்த பொடியை நாங்கள் அப்படியே சேர்த்துருங்க. லைட்டாக கலந்து விடுங்க, மீன் உடஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரண்டியை மாற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி, மீன் கிரேவி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பொழுதும் போல் புளி விட்டு மிளகாத்தூள் போட்டு நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணுவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். பொரிச்ச மீன் இவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் மசாலாவை மேலே சேர்த்து விட்டுங்க. நம்ம ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காக இருக்கும். அது கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் மேலே மசாலாலாம் ஓட்டியிருக்கு இல்லையா, அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பொரிச்ச மீன் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.